பத்ராமி கூமிரெட்டுப்பாளையத்துக்கு வந்துக்கிறோம். இங்கே விநாயகர்லாம் எல்லாம் இன்னும் பெயிண்டிங் ஆகலை. ஒரு குடோனாக பெயிண்டிங் ஆகிட்டு இருக்கு, ஒரு குடோன் பெயிண்டிங் ஆகலை. நம்ம லைன் பை ஒரு விநாயகராக பார்க்கலாம். போகலாமா? போகலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தோம் ஒரு விநாயகர் 6 பேக் வச்சுருக்கிறாரு. சிவன் கோலத்தில் இருக்கார். சிவன் கோலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி வரும்னு நினைக்கிறேன். 15 அடி வரும். கழுத்தில் உத்ராட்சை, பாம்பு, அப்புறம் வந்து மேலே வந்து ஒரு சிலை இருக்குது. அது என்ன கங்காவா என்னன்னு தெரில, பார்வதின்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிற சிலை. இந்த சைடு சூளம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோடாலி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கழுத்தில் பாம்பு இருக்குது. கை மாடு மேலே உட்காந்துக்கிற மாதிரி பெரிய ரிஷபம் தானே சொல்லுவாங்க. அது மேலே இருக்கிற மாதிரி ரிஷபத்துக்கு மேலே உட்காந்துக்கிற மாதிரி. இந்த பக்கம் அப்படியே இதுனா இந்த லைன் வந்து ஒரே மாதிரி தான் கைஸ். ஃபுல் விநாயகருமே ஒரே மாதிரி தான், ஃபுல்லாக ஒரே மாதிரி தான், ஒரே டிசைனு தான் இது ஃபுல்லாக. அப்படியே பாங்க, ஒரு விநாயகர் அப்படியே பார்த்துனே போகலாம். பாங்க, ஒரே மாடல் வரும்போது இந்த பக்கம் மாடல் உங்களுக்கு காமிக்கிறோம். ஒரே மாடல், எல்லாமே சேம் மாடல். ஆனால் பெயிண்ட் ஆகலை, இன்னும் பெயிண்ட் ஆகலை. ஃபினிஷிங்லாம் வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே. இன்னும் ஆனால் பெயிண்ட் ஆகலை. பெயிண்ட் ஆனால் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாடு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. கரெக்டாக என்னை விட பெருசாக இருக்கும். கரெக்டாக என்னை விட இவ்வளோ பெருசாக இருக்கும். கொம்பு கரெக்டாக என் கையோட இவ்வளோ பெருசாக இருக்கும் கொம்பு. சரி, ஃபுல்லாக சேம் பீஸ் தான். இந்த விநாயகர்லாம் வந்து இன்னும் பெயிண்டிங் ஒர்க்லாம் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் வேலையெல்லாம் பண்ண போகிறாங்க ஒரு விநாயகராக. நல்லா இருக்கு, எல்லாம் க்ளீனாக நல்லா இருக்கு. இதனுடைய டிசைன் பாருங்கள், எல்லாமே ஒரே மாடல் தான். இந்த பக்கம் இருக்கிறது இதோட முடியுது. அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்காண்டு இருக்கிற மாதிரியே இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர். இந்த பாருங்க காமிக்கிறான், அப்படியே ஒட்காண்டு இருக்கிற மாதிரியே இருக்கிறாரு. அந்த தந்தமும் ஒரு சைஸ் மட்டும் பாருங்கள். மீனாட்சி அம்மன், அது என்னன்னு தெரியல. அம்மன் சிலை. அப்புறம் ஃபுல்லாக டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய டிசைன் தான். வெறும் ஒன்லி டிசைன் தான். பின்னாடி மேலே கிரீட்டை தாண்ட ஒரு சிலை ஒன்று இருக்குது. கிரீட்டை தாண்ட சிலை ஒன்று ஃபுல்லாக டிசைன்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த குடம் தான் இன்னும் பெயிண்டிங் ஆகலை. பெயிண்டிங் ஆகிட்ட பிறகு ஒன்றா பார்க்கலாம். இதுவும் எல்லாமே சேம் டிசைன் தான். எங்கள் வீடியோ பர்மிஷன் கொடுத்துருந்தா அவங்களுக்கு விநாயகர் வீடியோவில் லைக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அத்தை கூட எனக்கு போகலாம். இங்கே எல்லாமே ஒரே டிசைனாக தான் இருக்குது. கையை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. பெரிய சைஸ் விநாயகர் இந்த வாட்டி பெருசு தான், சின்னதே கிடையாது. மொத்தம் பெரிய பெரிய விநாயகர் தான். பாருங்கள் எவ்வளோ பெருசு. வாங்க இப்போ நம்ம அடுத்த கூட எனக்கு போகலாம். சத்தியமாக நான் இந்த விநாயகர் வந்து ஃபோனில் தான் பார்க்குறேன். இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அது கிரீடம் மாதிரியாம எங்கேயோ இருக்குதாடா, வைக்க முடியாது. வா கைஸ், இந்த மாதிரி விநாயகர் இப்போ தான் கைஸ் பார்க்குறேன். பெரிய விநாயகர். வானத்துக்கும் பூமிக்கும் வந்துடுறாரு.